என்ன நியூஸுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காமெடி பீஸ்ன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். யூடியூப்லாம் கொஞ்சம் பிரபலமாயிட்டு லூசுத்தனமாக வீடியோலாம் போட்டுட்ருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா கள்ளச்சி. அவங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப செயல்பாடுலாம் ரொம்ப பண்ணியிருக்காங்க. நம்ம நினச்சிருப்போம் இவங்கன்னா காமெடி பீஸாக பண்ணிகிட்ருக்காங்க, அந்த மாதிரி நினச்சிருப்போம். ஆனால் அவங்க காமெடி பீஸ் இல்லைங்க, உண்மையிலே டெரர் பீஸு. இப்போ சித்ரான்றவங்க ஒரு சமூக ஆர்வலர் என்ன பண்ணியிருக்காங்க, யூடியூப் சேனல் வச்சு நடத்தியிருக்காங்க. அவங்களுக்கு வர வேண்டிய யூடியூப் சேனல் காசு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷமாக அவங்க எடுக்கிறதில்ல. திடீர்னு போய் அந்த காசை செக் பண்ணி பார்த்தா திவ்யான்ற கள்ளச்சி ஐடி மூலிமா அவங்களுக்கு போயிருக்கு அந்த காசு 2,00,000 ரூபா. அதை பற்றி போயிட்டு அவங்க சித்ரான்றவங்க போயிட்டு கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி என்னோடய காசு எல்லாம் ஆட் பண்ணி எடுத்திருக்கீங்க, திருப்பி கொடுங்கன்ட்டு. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, திவ்யா நான் எடுக்கலைன்னு இருக்காங்க. அதுக்கடுத்து அந்த ப்ரூஃபில் அவங்க சித்ரான்றவங்க காட்டினோடனே என்ன பண்ணியிருக்காங்க, ஆமாம் நான் எடுத்தேன், உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா ரொம்ப வாக்குவாதம் அவங்க சித்ராவங்க திவ்யா கள்ளச்சிக்கிட்ட பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து அவங்க ஃபோனை பிடுங்கி பார்த்த உடனே பார்த்தா தான் தெரியுது திடுக்கிட தகவல்லாம். அவங்க சின்ன சின்ன குழந்தைங்கள வச்சு பாலியல் தொழில் பண்ணிட்டு வரதாகவும், அந்த குழந்தைங்கள ரொம்ப சித்திரவதை பண்ணி அந்த குழந்தைங்கள அடித்து அந்த ரத்தமாக வர்றது எல்லாமே வீடியோ எடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா காமெடி பீஸு டெரர் பீஸுன்னு நினச்சிருப்போம். இந்த ஃபோனை பிடுங்கி பார்த்த உடனே தான் தெரியுது திருச்சி சாதனோட நிர்வாண வீடியோ இருந்திருக்கு. பார்த்தீங்கன்னா சென்னை நிஷாவோட வீடியோவே இருந்திருக்கு. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ரவுடி பேபி சூர்யாவோட வீடியோவே இருந்திருக்கு. அதுக்கடுத்து உதயா சுமதி அவங்க பேசின அந்த ரேட்டு பேசின ஆடியோவும் இருந்திருக்கு. இவங்களுக்கெல்லாம் அட்மின் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டோ கலைஞர் நாக்கை கூட வெட்டிட்டு இருப்பாருங்களே அவர் பிங்கி பாய். அவர் தான் எல்லாமே மூளையாக செயல்படுத்தி இவங்களை எல்லாமே ஒருங்கிணைச்சு எல்லா வேலையும் பார்க்குறவர் இவர் தான். இவரையும் அரெஸ்ட் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து ரொம்ப அதிர்ந்து போனவங்க இதை பற்றி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் நம்ம நினச்சிருப்போம் இவங்களுக்கு எப்போ யூடியூப்லேருந்து காசு வருது அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க ட்ரிப்புன்ற பேரில் கொடைக்கானலில் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனுங்களுக்குலாம் அவங்க பொண்ணை சப்ளை பண்ணுறதும் அதை பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஒரு பொண்ணுக்கிட்ட மட்டும் 1,00,000 ரூபா கேட்டிருக்காங்க. அந்த பொண்ணு 1,00,000 ரூபா கொடுத்தா நான் வரேன்னு எல்லா ஆடியோவும் இருந்திருக்கு. இதை பற்றி போலீஸில் புகார் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா சமூக ஆர்வலர் எல்லாமே என்னடா இந்த பொண்ணுங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்க, காமெடி பீஸுன்னு நினச்சேன். இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு திட்டமே இருக்குது, நமக்கு யாரும் தெரியறதில்ல. ஆனால் இவங்க யூடியூப் பண்ணிகிட்ருக்காங்க, காமெடி பண்ணிவிட்டு தான் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த மாதிரி யாரும் பண்ணதில்ல. இது மூலிமா தான் காசு அதிகமாக வருது. அதை வச்சு போலீஸ் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறான்னு தெரியல. கண்டிப்பாக இவங்கள வச்சு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா திடுக்கிட தகவல்லாம் தெரிய வரும். அது போலீஸ் அவங்க பண்ணுவாங்களா பார்ப்போம்.